என்னங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம். தேவர்குளம் வன்னிக்குடந்தல் ஏரியாக்களில் ஜாதி ரீதியாக அங்கே உள்ள ஆய்வாளர்கள், அதாவது சப் இன்ஸ்பெக்டர்கள் அருள்ராஜ், பவுல்ராஜ் அவங்க போகிற அந்த ரோட்டுகளில் போகிற பசங்களை, அதாவது தேவர்குளம் வன்னிக்குடந்தல் அந்த ஏரியாவில் போகக்கூடிய பசங்களை என்ன ஜாதின்னு கேட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஹெல்மெட்டு போடாட்டா கூட அவங்கள அங்கேருந்து பைக்கோட, ஒரு கேஸ் போடாமல் கூட பைக்கோட கூட்டு போய் அவங்கள சாதி ரீதியான முறையில் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த பசங்க அந்த ஏரியாவில் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள பெரியவர்கள்ட்ட சொன்ன உடனே அங்கே எல்லாருமே அந்த உள்ள கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து பல தடவை போய் அங்கே சொல்லும் போது அது சரியான ரெஸ்பான்ஸ்கள் இல்லைங்க. இல்லைன்னு உடனே நம்ம ஒரு போராட்டம் மாதிரி, ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி ஸ்டேஷனில் போனோம்னால் அதுக்கடுத்து நமக்கு மேலதிகாரிகளுக்கு இந்த கவனத்துக்கு போய் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணணும்னு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது தம்பி எசகிராஜா பிஎம்டி அறக்கட்டையில் அவரும் போயிருக்கும்போது அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வன்னிக்குடந்தல்ல வேற ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை இங்கே வந்தவரை நீங்கள் இது பண்ணுறீங்க, அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஆட்கள் போய் முன்னாடி போய் மறைச்சி நின்றுருக்காங்க. அது வைஸ் பிரசிடெண்ட், அவர் பேர் வள்ளி நாயகம். அப்போ ஏஎஸ்பியிலேருந்து எல்லா பேரும் அதிகாரிகள், போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அந்த மறைச்ச ஆட்களை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா, காவல்துறை நினச்சிருந்தா அதை பக்குவமாக பேசி அப்புறப்படுத்தியிருக்கலாம். காவல்துறை நண்பர்கள்னு சொல்கிறாங்க. அதை இவ்வளவு ஒரு பிரச்சனை, அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை. இதுக்குத்தான் ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன நோக்கத்துக்கு இவங்க போராட்டத்துக்கு இது பண்ணாங்களோ அது கூட இல்லாமல் அப்போ ஜாதி வெறியோட தான், ஜாதி சமுதாய வெறியோட தான் ஒரு யாராக இருந்தாலும், ஒரு தலைவனை, ஒரு சமுதாய தலைவன், இப்போ நானோ யாரோ இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனால் யாராக இருந்தாலும் தடுக்கிறது இயற்கை. ஒரு அக்யூஸ்டை, ஒரு சாராய வியாபாரியை ஒரு ஊருக்குள்ளேருந்து ஒரு போலீஸ் பிடிச்சிட்டு போனால் கூட அந்த ஊருக்காரவங்க அவங்க சாராய வியாபாரியாக இருப்பான், இருந்தாலும் கஞ்சா வியாபாரியாக இருப்பான், இருந்தால் கூட அவனை என்ன செய்வாங்க, 4 பேரும் சொந்தக்காரன் ஊருக்காரன் இறக்கி விட்டு போங்க சார், ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இவருக்கு ஏற்கனவே எல்லாமே இது பண்ணி ரிமாண்டுக்கு எல்லாமே சட்ட ரீதியாக அவங்க ஒரு அரெஸ்ட் பண்ண வரலை. அப்போ இதே மாதிரி ஒரு தடுக்கக்கூடியது ஒரு சமுதாய தலைவருங்கிற இதில் இருக்கும்போது தடுக்கும்போது அந்த பொதுமக்களை பக்குவமாக சொல்லி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கிறோம், நீங்கள் அவர் மேலே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை கூட்டு போகிறோம், ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காக கூட்டு போகிறோம்னு சொல்லி இவங்களை நினச்சிருந்தால் இவ்வளோ ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த வள்ளிநாயகங்கிறவரை அந்த ஊரில் எந்த பிரச்சனைனாலும் அங்கே சமுதாய ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் பேசக்கூடியவர், ஒரு பிரச்சனை ஏதாச்சுன்னா சொல்லக்கூடியவர். அப்போ எதுவுமே சொல்லாமல் சபாபதிங்கிற அவர் மாணவர் இன்ஸ்பெக்டர் அவர் தான் இறங்கின உடனேயே அவர் மறிச்ச உடனேயே குறிப்பிட்ட அவரை லத்தி சார்ஜர் அவரையும் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கிறார். அடிச்சுட்டு உயிர்த்தளத்தில் மர்ம உறுப்புலையே ஸ்போர்ட்ஸ் கால்ட்டை மிதித்து அடித்து தாறுமாற அடித்த உடனே பெண்கள், இப்போ நம்ம மேலே போனேன், பெண்கள் கொன்றுவாங்கன்னு சொல்லி பெண்கள் ஊட போய் மறைச்சி விழுந்த உடனே அதுகளுக்கு அப்புறம் அடி காயம், ஒரு பொம்பளைக்கெல்லாம் கை ஒடிய வேண்டியது, வளையலை நெளிஞ்சு போய் கிடக்குது. அப்போ இந்த அதிகாரம் யார் கொடுத்தா அப்படிங்கிறது தெரியல. பாதிக்கப்படுறோம், சாதி ரீதியாக எங்களை எல்லாருமே எங்களை புறக்கணிக்கிறாங்க, சாதி ரீதியாக சாதியை சொல்லி கேஸ் போடுறாங்க, நீ என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போனோடனே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கேஸ் போடுறாங்க, அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால், அந்த தேவர்குளம் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன செய்கிறாங்களாம், அவங்க அப்பா வர சொல்லி விட்டு கன்னத்தில் அடுறாங்கிற அந்த அருள்ராஜுங்கிறவர், கன்னத்தில் யார் அப்பா விட்டு பிள்ளைய, சரி நம்ம பிள்ளைய இந்த கேஸ்னால் ஒரு அடிச்சுட்டா நம்ம பிள்ளைகளை ஸ்டேஷனில் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா இதனால நம்ம பயமில்ல கேஸ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு. சினிமா படத்தில் சொன்னது மாதிரி சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதான் தகப்பனை. இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்குது? ஒரு பெத்த பிள்ளைய அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட அடுத்தவங்க அடித்தா எவ்வளோ குபுரும், ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்தது உண்மை, இதெல்லாம் மனித உரிமை மீறல், இது இல்லைன்னே சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஸ்டேஷனுக்கு நீ கண்டி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தகப்பன் இல்லாத நேரத்தில் 2 அடி அடிச்சுட்டு கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான் நியாயம், மனிதாபிமானம். தகப்பனை விட்டு அடிக்க விடுறதான், தகப்பனை விட்டு அடித்து சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதா மகனை, தகப்பனை விட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எந்த கொடுமைன்னு தெரியல, இது எந்த இதுன்னு தெரியல. தேவர் சமுதாயம், ஏன்டா நீ தேவரானா திருடங்களா, தேவர் சமுதாயம் கூட திருடன்னு பேசுகிற அளவுக்கு இருக்குது. அதான் ஏற்கனவே ஒரு இருந்துச்சு இந்த ஏரியாக்களில், ஒரு சட்டங்கள் முதல்ல இருந்தது. அதாவது நெல்லை மாவட்டம்
இப்போ வந்து ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், அது தென்காசி, நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இதில் தான் வந்து இந்த ஜாதிங்கிற ரீதியான பிரச்சனைகள் காவல்துறையால் வருதுங்கிறதுனால தான் முதல்ல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை அதிகாரிகளை இங்கே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பழையபடி அதே நிலைக்கு வந்துருச்சு. தமிழக அரசுகிட்ட கேட்கறதுக்கு எங்களுடைய இது என்னன்னா, மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த 3 மாவட்டத்தில் அந்த அதிகாரிகள் இல்லாமல் இருந்தாலே இவங்களை புறாத்தி வேற பக்கம் போடலாம். அப்படி போட்டாலே இந்த சாதி பிரச்சனை இங்கே பெருசாக வராது. ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த ஒரு சாதி பிரச்சனை வருது, இப்போ இந்த வன்னிக்கோணத்தில் தேவரவளத்தில் நடக்குதுன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி வேற சாதிக்காரன் பிரச்சனை பண்ணுறாங்க, அதிகாரிகள் பண்ணுறாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு யாரை கொண்டு வராங்க? அவன் ஜாதிக்காரனை. தேவமாறு பாதிக்கப்பட்டால் தேவமாரை கொண்டு வந்து காம்ப்ரமைஸ், நாடாறு பாதிக்கப்பட்டால் நாடாரை கொண்டு இது பண்ணுறது, இப்படி இது பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு போனான்னு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணும்போது நாங்கள் அதைத்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கோம். இந்த 3 மாவட்டத்தை பொறுத்தவரை தேவமாறு, தேவர்கள், தேவர் அதிகாரிகள், நாடார்கள், தேவேந்திர குலவேல், இந்த 3 சமுதாயம் மட்டும் இந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளோ மற்றவங்களோ இருந்தாங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையும் இந்த 3 மாவட்டத்தில் வராது. இது வந்து இப்போ இருக்கிறதுலையே, இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன், ஒரு காலத்தில் வந்து ஜாதி சண்டையினால எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். இன்றைக்கி எங்கள் மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம், சிவகங்கைலாம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம், விருதுநகர்லாம் இப்போ ரொம்ப பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அங்கே இருந்து வந்தவங்க தான் இங்கே எல்லாருமே. ஆனால் இந்த மாவட்டம் மட்டும், இந்த 2 மாவட்டம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சாதி மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னைய பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, அந்த அதிகாரிகளை பொறுத்து தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய லாபிகளும் வேறு மாதிரி இருக்குது. அவங்கவுங்க சாதிகளுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த 3 சாதி, தேவமாரி இருக்க வேண்டாம், நாடார் இருக்க வேண்டாம், தேவேந்திர குலவேலர் அதிகாரிகள் இல்லாமல் இந்த 2 மாவட்டத்தில் பார்த்தால் எந்த பிரச்சனையும் என்னைய பொறுத்தவரை என்னுடைய அது வராது. என்னடாச்சுன்னா, இப்போ ஒரு தேவமாறு ஒரு அதிகாரிகள் இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு கடுமையாக ஒரு பிரச்சனைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற சாதிக்காரன் சாதி பார்த்து தான் பண்ணுறாங்கன்னு மற்ற சாதிக்காரன் நினைக்கிறாங்க. ஒரு நாடார் அதிகாரி இருக்கார், இப்போ சபாபதிங்கிறவரெலாம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் எப்படி பண்ணாலும் மற்றவங்களுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும், ஜாதி தான் பண்ணுறாரு. இப்போ அருள்நிதி இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ஒரு தேவமாருக்கு பிடிக்காத ஜாதியாக இருந்தால் என்ன நினைக்க வேண்டியிருக்குது, அப்போ இவர் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த 2 மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 3 ஜாதியும் இல்லாமல் மற்ற எந்த ஜாதியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனை வராது. அதனால் இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த அதாவது காவல்துறைக்கு இந்த 2 மாவட்டமும் அமைதியாக இருக்கணும், இந்த 3 மாவட்டமும் அமைதியாக இருக்கணும், அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. அப்படின்னால் இந்த நடவடிக்கை எடுத்தாலே, இப்போ வடநாட்டிலிருந்து வர்றாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் வர்றாங்க, அவங்களால எந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க. அது போக இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஒரு பைக்கில் போகும்போது ஒருத்தன் மஞ்சக்கயிறு இருந்தால் கட்டியிருக்கான், இது அவனுடைய அடையாளம். அவன் தப்பு பண்ணி வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணானா அவன் மேலே கேஸை போடுங்கொள்ளுங்க. ஏன்டா கயிறு கட்டுறன்னு அடிக்கிறது, நேதாஜி படத்தை வண்டியில் ஓட்டினா கிழிக்கிறது, சண்டை போடுறது, தேவரையா படத்தை போட்டா ஓட்டுனா அதை ஜாதி ரீதியாக பார்த்துக்கிட்டு இது பண்ணுறது, அது அவனுடைய உரிமை. முதல்ல வந்து இந்தியன், அடுத்து தமிழன், அடுத்து அவன் ஜாதி, தேவராக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தால் அவனுடைய ஜாதி, அவனை அடுத்த சாதிக்கு இடைஞ்சலோ வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணி பண்ணுறானா கேஸை போடுங்க, என்ன பண்ணுங்க. அவன் ஜாதி இப்போ வட மாநிலத்தில் இல்லையா, ரெட்டின்னு போடுறாங்க, நான் இப்போ யாதவ்னு போட்டு பேர் போடுறாங்க. இப்போ மோடிங்கிறது ஒரு ஜாதி தான், எல்லாருமே அவங்க ஜாதியை வந்து தைரியமாக இது பண்ணுறாங்க இல்லையா. இன்னைக்கு வர்ற ஐபிஎஸ் அதிகாரி கூட அந்த அந்த எம்பளத்தோட தான் வர்றாங்க எங்கேயும். அது அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனைங்கிறேன். இது ஜாதியாச்சே நடக்குது, ஒருத்தனை பிரிச்சு தானே பண்றாங்க. இப்ப இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஜாதியை மோதல் விட்டா தானே அரசியல்வாதி சரியா இது பண்ண முடியும். ஒரு எலெக்ஷன்ல கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இப்ப வேற ஒண்ணு இல்ல, இப்ப தேவேந்திரவளும் தேவர்களும் ஒத்துமையா இருக்கிறத கூட தான் பிரச்சனை பண்றாங்கல்ல, உண்மைதானே? அதை நான் சொல்லவதில்லை. தேவமார்களுக்கு எதிர்ப்பானதே நடக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் எந்த ஜாதிக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லல. அதாவது என்னைக்கு திமுக ஆட்சி வருதோ அன்னைக்கு பூரா தேவமார்கள் பாதிக்கப்படுறாங்க, அதான் நடந்துகிட்டு இருக்குது. இடையில சரியா வந்துச்சு, இடையில அந்த இது இல்லாம இருந்துச்சு, இப்ப பழையபடி ஆரம்பிக்குது. அது என்ன நோக்கத்துக்கு அப்படிங்கிறது தெரியல. எங்களுடைய கோரிக்கை வந்து ஜாதி ரீதியான எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் செயல்பட்டா அவங்கள அந்த அதாவது வந்து ஒரு வட்டம் எந்த சாதியாக இருந்தாலும், தேவமாரா இருந்தாலும், தேவமார அதிகாரியாக இருந்தாலும், நாடார் சமிதி யாராக இருந்தாலும்
அந்த இடத்துல அவங்கள பணி நீக்கம் பண்ணணும். அந்த இடத்துல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல தேவர் குலத்தில் ஒரு அதிகாரிகள் இந்த அளவுக்கு இருக்குன்னா வேற பக்கம் பண்ணட்டுங்கிறேன். அதான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்து போராட்டங்கள்லாம் படிக்கிற பசங்கள் இப்போ இந்த இங்கே ஒரு சபாபதினு இப்போ இந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வள்ளி நாயகம் இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணு எந்ததுமே இடத்துக்கே இல்லை. அதை கூட எஃப்ஐஆர் அந்த குடும்பத்தையே பழி வாங்குறது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 16 வயசு பையன் இப்போ மனிதாபிமானம் இருந்தால் ஒரு காவல்துறையில் எஃப்ஐஆர் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டா அவனுடைய வேலை வாய்ப்போ அவனுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும். ஒரு 16 வயசு பண்ணி அதாவது சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குறாங்கன்னா இவங்களுக்கு மனிதாபிமானமே இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் அந்த படிக்கக்கூடிய பையில பெரிய கொலை குற்றம், அதாவது அங்கே நடந்த சம்பவம் எப்படின்னா, ஏதோ ஒரு 2 சமுதாய சாதி ஊர்களில் மோதி இங்கிட்டு 4 கொலை அங்கிட்டு 4 கொலை விழுந்தால் எப்படி லத்தி சார்ஜ் பண்ணி அந்த ஊரை அடக்குமுறை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையே. ஒருத்தரை கைது பண்ணி கூட்டு வராங்க, அதை தடுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தானே, ஒரு அக்யூஸ்டை கூட்டு போனால் கூட அந்தந்த கிராமத்தில் உள்ளவன் உறவினர் வந்து வண்டியை மறைக்கிறது தடுக்கத்தானே, அதை போலீஸ் மற்றதை சமாளிச்சு தானே கொண்டு போகுது. யாரையும் லத்தி சார்ஜ் பண்ணியோ 30-40 பேரோட கேஸ் போட்டோ எதுவுமே எந்த இடத்தையும் சம்பவம் நடந்தது இல்லையில. அதாவது சமுதாய ரீதியாக அதிகாரிகள் எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறக்கான இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசியில் என்ன நிலைமாச்சு பற்றியா, யார் வந்து நியாயம் நியாயம் வேணும்னு போகிறாங்களோ அவங்க மேலேயே 32 பேர் மேலே கேஸ். நீ சிறைச்சாலையில் இருக்கான் பாருங்க, 5-6 பேர். என்ன அதான் அதாவது குற்றம் யார் மேல குற்றம் அதிகாரிகள் பண்றாங்களோ இப்ப பழையபடி என்ன செய்றாங்கன்னா இப்ப அவங்க தான் அடக்குமுறையில் அந்த இடத்துல இறங்கிக்கிட்டே அவங்களே பண்றாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எந்த இதுவுமே இல்லையே. போலீஸ் காவலில் நம்ம ஒன்று சொன்னோம்னா உடனே வந்து யாரையும் டிஸ்மிஸ் பண்ண போறதில்ல, சஸ்பெண்ட் பண்ண கூட போறதில்ல. அவங்களையும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட இன்னைக்கு பண்ணிவிட்டு இந்த சமுதாயத்தை இந்த ஒரு பிரச்சனை இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஆறுதலுக்காக கூட அதிகாரிகள் செய்யலாம் இல்லையா? செய்யலாம். ஆமா, ஏதாச்சும் அங்கிட்டு அந்த ஏரியாக்கள்ல வந்து ஏதாச்சும் ஒரு சாதி குறிப்பிட்ட ஜாதி ஒரு தொழிலதிபராக இருப்பான், அவனுக்கு சில பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்கும். அதை வச்சு கூட அவங்க செயல்படலாம் இல்லையா? நிறைய இடத்துல அப்படி நடக்குது, நிறைய இடத்துல அப்படிதான் நடக்குது. இப்ப பாதிக்கப்பட்ட பசங்க பூரா காலேஜ் பசங்களும் ஸ்கூல் பசங்களும் இவங்களை இந்த அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு உடனே தூக்கணும்னு இல்லை. அப்படி இருந்தா நினைச்சிருந்தா அந்த ஊர்ல முக்கியமானவங்களை 4 பேர்த்தனாலும் இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். இந்த ஊர்ல 32 பேரையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா?